தளபதி விஜயின் அசுர வளர்ச்சி எழுச்சி அல்லது அரசியலில் அசுர வளர்ச்சி இது சம்பந்தமான 2 பெண் பத்திரிகையாளர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை வெளியிடப்படுகிறது. ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சி எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, விமர்சனங்களை கடுமையாக சந்தித்த கட்சி. ஒரு நடிகராக நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமான ஒரு ஹீரோ. அதன் பிறகு அவர் நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. அவர் சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. அவர் மெல்ல மெல்ல வந்து அப்புறமா கமர்ஷியல் பட ஹீரோவாக மாறி, அதன் பிறகு வர கமர்ஷியல் பட ஹீரோக்கள் மாதிரியே இவரும் பார்க்கப்பட்டு பெரிய அளவில் இனிமேல் சினிமாவுக்கெல்லாம் ஒரு பெரிய தாக்கம் இல்லைப்பா. எம்ஜிஆர், என்டிஆர், ராஜ்குமார் காலங்களில் இருந்த சினிமாவுடைய தாக்கம்லாம் இப்போ இல்லை. எல்லா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சினிமா நடிகராக பார்க்குறாங்க, மற்றவர்களை மற்றவராக பார்க்குறாங்க. சினிமா மோகன்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க தமிழ்நாட்டை அப்படின்ற பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் ஒன்றும் திரையில் ஹீரோவை நிஜத்தில் ஹீரோவாக இன்னும் நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஹீரோ தான் எங்களை காப்பாற்ற வந்தவர்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி அரியணையில் தாவேக்காவுடைய தலைவர் சிஎம் விஜய் அவரை உட்கார வைத்திருக்கிறார்கள். இதை பற்றிய ஒரு முழுமையான அந்த புத்தகம் தான் வந்து தாவேக்காவுடைய அரசியல் எழுச்சி அப்படின்ற 2 பெண் பத்திரிகையாளர்கள். அந்த புத்தகம் பெரிய அளவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அதை ஆய்வு பண்ணி சில பேட்டிகளோடு அதை வெளியிடப் போகிறார்கள் அப்படின்னு.